ஹாய் செல்லங்களே, இப்போ ஒரு குட்டி கதைய பார்க்க போறீங்க. இந்த கதையில ஒரு வெட்டுக்கிளியும் எறும்பும் நண்பர்களா இருக்காங்க. இந்த நண்பர்கள் வாழ்க்கையில நடக்கிற ஒரு சின்ன சம்பவம் நம்ம மனித வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கும். முதல்ல வெட்டுக்கிளிய பத்தி சிலவற்றை பார்ப்போம். குதிக்கிறது, தாவுறது, இசைய பாட்டா வெளிப்படுத்துறது, விமானத்தை போல காத்துல பறந்து செல்றது போன்ற அழகான செயல்பாடுகள் இயற்கையிலேயே வெட்டுக்கிளிக்கு அமைய பெற்றிருக்கு. உலகத்துல சுமார் 18,000 வகையான வெட்டுக்கிளிகள் இருக்கு. வெட்டுக்கிளி தன் உடல் அளவை விட 20 மடங்கு நீளம் தாவும் ஆற்றல் கொண்டது. நல்ல பசுமையான புல்வெளிகள், பச்சை பசேர் என்ற செடி கொடிகள்ல தான் வெட்டுக்கிளிகள் வாழ்கின்றன. வெட்டுக்கிளிகளுக்கு மிகவும் பிடித்தமான உணவு இலைகள் தான். எறும்பை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எறும்பு நம்ம வீட்டுக்குள்ளேயே ஊர்வலம் நடத்தும். சுவையான உணவுகளை ரயில் வண்டியை போல சுமந்து கொண்டு செல்லும். எறும்பு தன் உடல் எடையை போல 18 மடங்குக்கும் மேல எடை உள்ள உணவுப் பொருட்களை சாதாரணமா சுமக்கிற வலிமை கொண்டது. இனிப்பு பதார்த்தம்னா எறும்புகளோட பெரிய ராணுவ அணிவகுப்பே நடைபெறும். சுறுசுறுப்பா எப்போதும் தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருக்கிற சுபாவம் இயற்கையிலேயே எறும்புக்கு அமைய பெற்றிருக்கு. குட்டி எறும்புகளும் பெரிய எறும்பை போல உணவுகளை சேகரிக்கும். இந்த கதையில வர வெட்டுக்கிளியோட பேரு ஜெஃபி. எறும்போட பேரு ஜீனோ. ஹாய் ஜீனு. ஹாய் ஜெஃபி. நான் மியூசிக் வாசிச்சேனே, எப்படி இருந்தது? கேட்டியா? நல்லா இருந்ததா? உணவு சேகரிச்சேன், கேட்கல. எப்பவுமே சேமிக்கிறது தான் வேலையா? ஒரு பாதுகாப்புக்கு தான். சேமிச்சு சேமிச்சு என்னதான் பண்ண போறியோ? லைஃபை என்ஜாய் பண்ண கத்துக்கோ ஜீனு. சாப்பாடு மட்டுமே லைஃப் இல்ல. இந்தா, நீயும் வாசிக்கிறியா? இல்ல, எனக்கு வேண்டாம். நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? உன்னோட பேசுந்தா என் நேரம் தான் வீணாகும். ஓகே, பை. ஹே ஜீனு, நான் எப்படி லைஃபை என்ஜாய் பண்ணேன் பாத்தியா? அன்று மாலை நேரம் முடிஞ்சு இரவு நேரம் ஆகுது. திடீர்னு இடி மின்னலோட ஜோன்னு மழை பெய்யுது. மழையில நனைஞ்ச வெட்டுக்கிளி குளிர் தாங்க முடியாம ஒரு மரத்தின் கீழே அடைக்கலமாகி அவஸ்தைப்படுது. ரொம்ப குளிருது. I hear the sound of distant drums far away. அதே சமயம் தன்னோட வீட்ல இசைய கேட்டுக்கிட்டே எறும்பு சந்தோஷமா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. And if they call for me, ஏற்கனவே சேமிச்ச உணவு நிறைய இருக்கிறதுனால அதை எடுத்து சாப்பிட்டு வயிற்று பசிய போக்கி எறும்பு வீட்ல நிம்மதியா இருக்கு. and you must stay. So marry me.
ரொம்ப குளிருது. ஆ, வெட்டுக்கிளியோ உணவில்லாம இசையையும் வாசிக்க முடியாம பசியோட தூங்கவும் முடியாம மரத்துக்கிழியே உட்கார்ந்துகிட்டு இருந்தது. எறும்பு தன்னோட வீட்ல தான் குட்டி எறும்போட ஜாலியா கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்கு. வெட்டுக்கிளியோ பசியோட சோகமா நடந்து போகுது. எறும்ப போல உணவு சேமிச்சு வைக்காததுனால இப்ப வெட்டுக்கிளி எவ்வளவு அவஸ்தைப்படுது பாத்தீங்களா? நான் ஒரு முட்டாள். ஜீனோ எவ்வளவோ சொல்லியும் சேமிக்காம கிடைச்ச நேரத்தையும் வாய்ப்பையும் விளையாட்டாவே வீணாக்கிட்டேனே. இரவு நீண்ட நேரம் ஆகியும் ஜெஃபி வராததால ஜீனோ ஜெஃபியை தேடி வருது. ஜெஃபி, 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 நீ எங்க இருக்கிற? ஜெஃபி, ஜெஃபி, ஏய் ஜெஃபி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? யாரு? நான் தான் ஜீனோ. ஜீனு, இங்க உட்காந்து என்ன பண்ற? வானத்துல எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாள் பூரா நீ சாப்பிடாம இருக்கியே, வீட்டுக்கு போய் சாப்பிட வேண்டியது தானே? நான் தான் சேமிக்கலையே. நான் சேமிச்சு வச்சிருக்கேன், வா சாப்பிடலாம். ஓகே, நானும் உன்ன மாதிரியே சேமிக்க போறேன், நிம்மதியா வாழ போறேன். தேங்க்ஸ் ஜீனு. நானும் உன்ன மாதிரியே சேமிக்க போறேன், நிம்மதியா வாழ போறேன். நானும் உன்ன மாதிரியே சேமிக்க போறேன், நிம்மதியா வாழ போறேன். என்ன செல்லங்களே, கதையை கேட்டீங்க பாத்தீங்க. இதுல இருந்து என்ன புரியுது? எறும்பு தான் எதிர்காலத்தை நினைச்சு சேமிச்சு வச்சதுனால தானும் கஷ்டத்துல இருந்து தப்பிச்சுது, தான் நண்பனுக்கும் கஷ்ட நேரத்துல உதவ முடிஞ்சது. ஆகையால செல்லங்களே, உங்க பிறந்த நாள், புத்தாண்டு, பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், ரம்ஜான் இது போன்ற பண்டிகை காலங்கள்ல பெற்றோர்கள் உறவினர்கள் தரும் காசு பணத்தை ஓரளவு செலவழிச்சிட்டு மீதம் உள்ளத வங்கிகள்ல சேமிக்கிறத நீங்க குறிக்கோளா வச்சுக்கணும். இதுக்கு வங்கியில பல வழிகள் இருக்கு. உங்க சார்பா பெற்றோர்கள் கிட்ஸ் அக்கவுண்ட், அதாவது சிறுவர் சேமிப்பு கணக்க ஆரம்பிக்கலாம். இல்ல தினசரி சேமிப்பு, மாதாந்திர சேமிப்பு, வருடாந்திர சேமிப்புன்னு பல திட்டங்கள் இருக்கு. எந்த முறை நமக்கு வசதியோ அதை தேர்ந்தெடுத்து வங்கியில சேமிக்கிறது நம்ம எதிர்காலத்துக்கு மிகவும் பாதுகாப்பானதா இருக்கும். வங்கியில சேமிச்சா எறும்ப போல நாம எதிர்காலத்துல கஷ்டப்படாம நிம்மதியா வாழலாம். வங்கி சேமிப்பு நம் எதிர்கால சேமிப்பு, அதுவே என்றென்றும் பாதுகாப்பு.